வெல்கம் டு மலேசியன் அட்டி vlogs. என்ன vlogs ஐயா? அதாவது இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா, இன்னைக்கு டாபிக்கே வந்து அதுக்கேன்னு ஒரு பேர் வச்சிருக்கேன். அதாவது தீய சக்தி. பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அதாவது பேய்ங்க கொடுக்குற டார்ச்சரோட பின்னால கொடுக்குற டார்ச்சர் தான் அதிகமாக இருக்கு. இந்த ரோஸ் நம்ம வந்து பேய் கதை ஆரம்பிச்சிருக்கோம்டா முத திரும்பி. ஏன்னா ஏற்கனவே செஞ்சதுல தான் வந்து நம்மளுக்கு டிக்டாக்ல ஏற்கனவே பல ரிப்போர்ட்டுகள் இதெல்லாம் வந்து சென்சார் ஆகி அது சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால இப்போ நம்ம பக்காவா ஒரு கதை இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி, என்னது? ஏன்னா எப்போதுமே எனக்கு கூட்டிட்டு வந்து சாவடிக்கிற கொட்டைனாவே கொடுக்குறீங்க. அதாவது அதுதான் நான் சொல்லுவேன், சேலஞ்ச் இருக்கணும், கட்டான்னு இருக்கணும். அதாவது இப்ப என்னன்னா, இப்ப வந்து மெயின் கதைக்கு நான் வரேன். இப்ப யாரு வந்து பேய் இருக்கா இல்லையான்னு நம்புறீங்க? அதாவது உங்களையும் சரி ஆடிஷன் சரி நான் கேக்குறேன். இல்லடா பேய்க்கு பயப்படாத எவனாச்சிருக்கானா? கிடையாது. அப்ப அதான்டா அடுத்த சீன் கட். வெல்கம் பேக் டு மலேசியன் அட்டி vlogs. திகில் நிறைந்த உண்மை சம்பவம் உங்களுக்காக. நான் பேய் இருக்கு ஆனா இருக்கு ஆனா வேற மாதிரி இருக்கு. இருக்கா இல்லையா? அதாவது என்ன கதை சொல்லுவேன், இருக்குன்ற அப்ப இருக்குன்னா உனக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கண்டிப்பா நீ அனுபவிச்சது ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதாவது எது இருக்கும், என்ன மாதிரி? பயப்படாத பயப்படாதா. இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது ஐயா. இப்ப உதாரணத்துக்கு எனக்கே வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். நான் 2ஆம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கதை இருந்துச்சு. ஐ மீன் இது பேஸ் ஆன் த ட்ரூ ஸ்டோரில. இது நான் அனுபவிச்சது சொந்தத்துல. ட்ரூ ஸ்டோரி. ஏன் அது ட்ரூன்னு போறேன்? ஸ்கூல் படிக்கும் போது நம்ம லைப்ரரி ஒண்ணு இருக்கும். 2ஆம் ஸ்கூல் பேர் சொல்ல வேண்டாம். ஸோ எதுக்காகனா அது ஒரு லைப்ரரி இருக்கும். நான் கேட்ட கதைங்களாம் அதுல, ஆனா அனுபவிச்சிருக்கேன் நான். ஸோ எனக்கு முன்னாடியே வந்து நம்ம எஸ்பிஎம் யூபிஎஸ்ஆர் டைம், அதாவது ஆர்ஆப் படிக்கும்போது யூபிஎஸ்ஆர் படிக்கும்போது ஒரு மல்லிகை பிள்ளை வந்து ஃபெயில் ஆயிடுச்சு சொல்லிட்டு பல்கனிலேருந்து கீழே விழுந்து இறந்துருச்சுன்னு சொல்லி அப்போ ஒரு கதை வந்துச்சு. ஸோ நான் படித்த ஸ்கூல்லடா 2ஆம் ஸ்கூலில் அப்போ படிக்கும்போது நான் அப்போ நுழையும் போது எனக்கு அந்த கதை வந்துச்சு. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த தொங்கல்ல இருக்கும். லைப்ரரி இங்கிட்டு இருக்குன்னா நம்மளுக்கு இங்கிட்ட தொங்கல்ல இருக்கும் அந்த மியூசிக் கிளாஸு. ஸோ வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டார் வந்து எப்போதுமே சாத்தியே இருக்கும். அது வந்து நீ அந்த இடத்துக்கு போனாலும் உச்சி நேரம்னா போனாலே காத்துனா வேற அடிக்கும் ஒரு மாதிரி. இல்லையா கதையே இப்பதானே நான் வரேன். காத்தடிக்குது சொல்றோன்னா காத்தடி. நான் சொல்றேன் இதுக்கு இப்ப கேக்குது போல கண்டென்ட் மாறுது. என்ன கதைனா, ஸோ அந்த டைம்ல வந்து உச்சி நேரத்துலலாம் ராம் சொல்லுவாங்க ரொம்ப அந்த பக்கத்து போகக்கூடாது. அங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பரப்புறதுதான்லாம். ஆனா வாத்தியாரங்களாம் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா நீங்க அந்த பக்கத்து போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல ஆரம்ப கட்டத்துல வந்து அந்த கதையை நான் எதுவுமே நம்பவே இல்லை. நம்மளுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்கும்ல, அப்பதான் நம்ம ஒரு அராத்தா இருப்போமே, ஒன்றும் தெரியாது, விவரம் தெரிஞ்ச வயசு எதுவுமே இல்லை. என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று விளாட்டுத்தனமா அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறது போதுதான். அப்போ ஜாத்தி டீரின்னு ஒரு கேம்பிங் மாதிரி போட்டாங்க ஸ்கூல்ல. அதாவது மோட்டிவேஷன் கேம்பிங்லாம். அதுல தான் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது நம்மளை வந்து மொதல் நாளே வந்து அங்கே ஸ்டே பண்ண சொல்லிடுவாங்க. 2 நாள் நம்ம வந்து ஸ்கூலில் இருப்போம், ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அது என்ன கான்செப்ட்னா, கடைசியாக நம்மளை வந்து அப்பா அம்மா இப்படி எல்லாம் சொல்லி அழுவ வச்சிருவாங்க. ஸோ அது முன்னுக்கே நம்மளுக்கு ஆக்டிவிட்டிலாம் செய்வாங்க. ஸோ காலைல போனோடனே எல்லா செட்டப்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து சாயந்தரத்துக்குள்ளே நம்ம அங்கே வந்து ரீச் ஆயிடணும். வாத்தியாருங்களாம் வந்து டீம் பிரிச்சுடுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து முட்டை கொடுப்பாங்க, இந்த மாதிரி காடை முட்டை. அது வச்சு உடைக்கக்கூடாது, கடைசி நாள் வரைக்கும் வச்சிருக்கணும். அது யார் அனுப்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போனீங்கன்னா. அப்போது அந்த மாதிரி முட்டையை பத்திரமா வைக்கும்போது என் முட்டை உடஞ்சிருச்சு. அதான் விளாட்டுத்தனத்துல இப்படி இந்த பட்டாருன்னு தெரிச்சிரு. ஸோ அப்போ அதோட விட்டோடனே சட்டை மாற்றணும்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் என்ன பண்ணிடுவோம், கிளாஸ் ரூமில் வச்சுருவோம்.
ஸோ அந்த நேரம் என்ன பார்த்தா மணி ஒரு 8 இருக்கும், மழை பெய்யுது, காற்று வேற. அப்போ யாருமே நானும் என்ன பண்ணிட்டேன், வாத்தியார்கிட்ட சாவியை வாங்கிட்டு நான் போயிட்டு மேலே கிளாஸ் ரூமில் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். அப்போ கிளாஸ் ரூம்லாம் பூட்டி வைப்போம். நேராக வந்து அந்த ஸ்டோரி வந்து 3வது மாடி. அதுக்கு பக்கத்தில் ஒரு எள்ளு போட்டு தான் அந்த கிளாஸ் ரூமே வரும். ஸோ என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், அப்போ லைட்லாம் இல்லை, லைட்லாம் தட்ட மாட்டேங்க, ஏன்னா நம்ம எல்லாம் கேன்டீனில் இருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு இடத்துல தங்க வச்சு அங்கேருந்து, ஏன்னா கேம்பிங் போடுறது, ஸோ கிளாஸ் ரூமுக்கு ஏற மாட்டோம். ஸோ பேக் அங்கே வந்து வச்சாச்சு, விளையாட்டுத்தனமாக எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டோம் நாங்கள் அப்போ தான் வாத்தியார் சொன்னோன்னா நாங்கள் போய்ட்டு அந்த பேக் எடுக்கும்போது, பேக் எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே அந்த இடமே வந்து அப்படியே ஒரு மாதிரி இருட்டுக்கும் அதுக்கும் எப்படி திரும்ப இருக்கும், அப்படியே செலுத்துச்சு எனக்கு ஒரு மாதிரியா, என்னடா இடமே சரியில்லையே அப்படின்னு. சரி அப்போ அறியாத வயசு தானே. அப்போ அதே மாதிரி வரும்போது கீழே இறங்கிக்கிட்டே வந்து அப்போ கூட ஒரு இதுவும் இல்லை, செலுத்தது மட்டும்தான் இருந்துச்சு. நைட்டு 12 மணியா 10 மணிக்கு மேலே சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாத்தையும் கொண்டு போய் கண்ணை கட்டி அந்த ஒரு பாறாங்களை போய் விடுவாங்க, கடலில் போய் உட்கார வச்சுருவாங்க ஒரு இடத்துல. அதாவது யார் வந்து பயப்படாமல் எல்லாம் இருக்கிறதுக்கு இது சொல்லி பேசுவாங்க. அங்கே பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஞ்ச நேரம் ஓடலாம், அது ஒரு 15 ஒரு 20 நிமிஷம் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ வந்து ஆள் தட்டுனாங்கன்னா நம்ம வந்து ஏஞ்சி நம்ம போயிடணும். அப்போ தான் கண்ணை வந்து கட்டினதை அவுத்துட்டு நம்ம வந்து போவோம். அப்போ வந்து எல்லாம் எங்கே உட்காந்துருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா கண்ணை கட்டி தான் உட்கார வைப்பாங்க. ஸோ எல்லாம் பேசி முடிச்சாச்சு, எல்லாம் கிளம்புது. ஆனால் எனக்கு தெரியாது எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு. நானும் என்ன நினச்சேன், யாராவது தட்டுவாங்க நம்ம ஏஞ்சி போகலாம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணாங்க, ஓகே நம்ம முதுகில் வந்து யாரோ தட்டுனாங்க, 2 பேர் தட்டுட்டாங்க. நானும் கண்ணை திறந்து பார்க்குறேன், யாருமே இல்லை கடலில். பின்னாடி திரும்பி பார்க்குறேன், யாரும் இல்லை. ராத்திரி தெரியுமா, அப்பயும் பேசாம அமைதியா போயிட்டு வந்து அதுக்குள்ளேயே இன்னொரு மறுநாளும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அங்கிட்டு ஒரு தண்ணி தாங்கி மாதிரி இருக்கும். அந்த தண்ணி தாங்கில என்ன சொன்னாங்க, அந்த பக்கத்தும் போகாதீங்க, எல்லாமே வந்து அந்த பில்டிங்கு கீழே தான் கரெக்டாக இருக்கும். அது உனக்கு பார்க்க அப்படி தெரியாது, ஆனால் நீ அந்த நேரத்தில் நீ யோசிக்கும் போது அது அப்படியே உனக்கு வந்து ஒரு பயம் காட்டுற மாதிரி இருக்கும். அங்கே போகும்போது நிறைய விதமான இந்த மாதிரி சேட்டிங்க இந்த மாதிரி வர்றது. அப்புறம் இந்த சில நேரம் என்ன சொல்லுவாங்க, மியூசிக் கிளாஸில் வந்து அந்த ஸ்டோருக்கு பக்கத்தில் வந்து சத்தம் வரும். நான் என்ன பண்ணுவேன், விளையாட்டுத்தனமாக போய் ஜன்னல்கள்லாம் போய் எட்டி பார்ப்பேன், ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு. ஸோ அதுமாரி வந்து வாத்தியார் என்னை ஏசிட்டு அந்த வீடு போவாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஸ்டோரி தெரியும், இந்த மாதிரி வந்து ஒரு ஆள் இறந்துருக்காங்க, அந்த பிள்ளையோட ஆத்மாவும் அப்படி சொல்லிட்டு போயிருக்கோம். ஸோ அது என்ன பண்ணிட்டோம், அன்னியிலேருந்து என்ன பண்ணிட்டோம்னா அது பூட்டின கதவு அப்படியே தான் இருக்கும், யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் நாங்களாம் அப்போ ஸ்கூலில் இல்லை, எதுக்கோ ஒன்று அங்கே என்னமோ நடக்கும்போது தான் அங்கே வந்து இந்த இப்போ வந்து சாமியார் பேர் சொல்லுவாங்கள்ல, அமலேயோட இதில் அவங்களாம் வந்து அங்கே வந்து எல்லாம் வச்ச பண்ணி நாய் தானடா கத்துது. அப்போது எல்லாம் வந்து ஓட்டி அது வந்து போக வச்சுட்டாங்க. ஆனால் அது அப்பயும் போக மாட்டேங்குது, அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமா நடந்தது அப்படின்னு. அப்புறம் நம்மளும் அந்த ஸ்கூல் படிச்சுக்கணும் போனோம். ஆனால் இப்போ வந்து அந்த இடம் அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனால் நான் உண்மையிலே அந்த ஒரு சம்பவம் உண்மையிலே வேற லெவலாக இருந்துச்சு அனுபவிச்சது. அப்போ ஸ்கூல் படிக்கும் போதே பல கதைகள் இருக்கு. இந்த மாதிரி காத்துல வேர்த்து பார்த்துருக்கியா? நல்ல காலத்துக்கு இல்லாமலே வேர்க்கும். உங்களோட கவலை எனக்கு என் கவலை. படப்படன்னு இருக்குல்ல, இதுல பைக் போட கூடாது. இல்லண்ணே, எனக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. சொல்லி உன் சம்பவத்தை. ஆனா அதெல்லாம் வந்து சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. ஏன் மறுபடி வந்து அடிச்சுன்னா இது முன்ன நான் டிஜே வேலை செய்யறப்ப என்னோட வேலை வந்து டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 மணிலேருந்து 3 மணிக்கு தான். எத்தனை வயசுல? 21 வயசு, 20 வயசு, 21 வயசு. நல்லா வாலிப வயசு தான். பள்ளி அடிக்குது பத்தியா? சொல்லு மேலே மேலே. அப்போ 3 மணிக்கு 4 மணிக்கு தான் வருவேன். என்னோட ரேசஸோட எப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்கு பூந்தோன்னே அந்த ஏரியா வந்து மேம்பாங்க கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஏரியா தான். அந்த ப்ளே கிரவுண்ட் ஊஞ்சல்லாம் சொந்தமாக ஆடும். இதெல்லாம் வந்து கதை இல்லை, உண்மையிலேயே ரேசஸ் கூட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த ப்ளே கிரவுண்ட் வந்து நார்மலாக வந்து போன மாதிரி இருக்கும்ல, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இருக்கும். 6 மணிக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. 7 மேக்ஸிமம் 7 மணிக்கு அப்புறம் யாரும் அவங்க நடமாட மாட்டாங்க. என்ன
அப்போ நான் என்ன பண்ணுறது, அழகாக போக வேண்டியதானே முன்னுக்கு. பேய்க்கெலாம் பயப்பட மாட்டேன் அப்போலாம். பயப்படுவேன், ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட மாட்டேன்ல. அப்போ நான் பாட்டுக்கு அந்த வழியாக போனால் குறுக்கு பார்த்தேன், சின்னங்க போயிடலாம் அப்படின்னு அந்த வழியாக தான் போவேன், அந்த வழியாக தான் வருவேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வீட்டுக்கு வர்றப்ப அந்த வழியாக வர காலு கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நம்ப மாட்டேன், எனக்கு இதெல்லாம் அந்த பழக்கம்லாம் எனக்கு பிடிக்காது. நான் மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்படி போக ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டாக அந்த எம்சியூ டைமு, கரெக்டாக அப்போ தான் எம்சியூ டைம் மூடுறாங்க. கோவிட் டைமு லாக்டவுன் உழுவுது. அதுக்கு முன்னுக்கு அந்த லாக்டவுன் மூடுறதுக்கும் மார்ச் மூடுறாங்க. மார்ச்சா ஃபெப்ரவரி மூடுறாங்க. நான் ஜனவரி அந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. என்னன்னா பின்னாலே யாரோ கூட வந்து பேசுகிற மாதிரி. என்ன பேசுனாங்க மச்சான்? பேசுகிற சவுண்டு அங்கே ஆளே இருக்காது. லிஃப்ட் கிட்ட ஆளே இருக்காது, ஆனால் யாரோ பேசுகிற சவுண்டு அப்படியே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்ற அந்த மாதிரி. ஆனால் என்னை யார் ஃபாலோ பண்ணுறா? அப்போ கூட எனக்கு எதுவுமே அதான் வெளியில் ஆள் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லடா சும்மா திரும்பி பார்த்தேன்டா. வேறடா நீ பேய் கூட சேட்டை பண்ணிட்டு இருப்பானே, அந்த மாதிரி நானும் லாயன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போ பிரான்ற மாதிரி ஒரு இது அக்ரெசிவா விளாடுற மாதிரி. எனக்கு இதெல்லாம் பிடிச்சிக்காது. அது கிட்ட நீ மென்மையா வேணும்னு கேட்டிருக்கியா? என்ன அது வெக்கம் கட்டவன உனக்கு ஒரு சோக்கு கேளுங்க கதையா. ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவா இல்லையே, இது கனவு மாதிரி தெரியலையே. போ அமைதியாச்சு. என்னால ஃபீல் பண்ணும்